நீட் போராட்டத்தால் பரபரப்பு. அமைச்சரை அதிர வைத்த மாணவர்கள். வெடித்த எதிர்ப்பு குரல். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்று வரக்கூடிய நீட் எதிர்ப்பு போராட்டத்தில் அமைச்சர் ராஜ்மோகன் பங்கேற்று ஆதரவு தெரிவித்த நிலையில அவரை நோக்கி இளைஞர்கள் மெரினா மெரினா அப்படின்னு முழக்கமிட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு. மெரினா கடற்கரையில் போராட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டதை குறிப்பிட்டு ராஜ்மோகன் முன்னிலையிலேயே இளைஞர்கள் தொடர்ந்து எதிர்ப்பு முழக்கங்களை எழுப்புறாங்க. அமைச்சர் ஆதரவு தெரிவிக்க வந்தபோது ஏன் இந்த முழக்கம் எழுந்தது, இதற்கு பின்னால் உள்ள காரணங்கள் என்ன என்பதை பற்றி ஜெம் தொலைக்காட்சியில் விரிவாக பார்க்கலாம். ஆறு முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. நாடு முழுவதும் நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக கோரி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தாங்க. கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி முன்னெடுத்த இந்த போராட்டம் பல்வேறு நகரங்களுக்கு வேகமாக பரவுச்சு. கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியின் இந்த போராட்டத்திற்கு எதிர்க்கட்சிகள், சமூக ஆர்வலர்கள் மட்டும் கிடையாது, திரையுலக பிரபலங்களும் ஆதரவு தெரிவித்தாங்க. இதுக்கு நடுவுல தான் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி பிரதிநிதிகளுடன் மத்திய பாஜக அரசு சார்பில் பேச்சுவார்த்தையும் நடத்தப்பட்டுச்சு. இந்த நிலையில தான் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தனது பதவியை ராஜினாமா செய்வதா அறிவிச்சார். இதுக்கப்புறமா மாணவர்களின் தொடர் போராட்டத்திற்கு மத்திய அரசு பணிந்து விட்டதாக கூறி கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் மட்டும் கிடையாது, போராட்டக்காரர்கள் நாடு முழுவதும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டாங்க. டெல்லி, கொல்கத்தா, சென்னை, மும்பை போன்ற பல்வேறு நகரங்களில் மாணவர்களின் கொண்டாட்டம் களை கட்டி இருந்துச்சு. சென்னையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் அலுவலகமான பாலன் இல்லத்தில் கடந்த ஒரு வாரமாக மாணவர்கள் தீவிர நீட் எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தாங்க. எந்தவித கட்சி சார்பு இன்றியும் பல்வேறு தரப்பை சேர்ந்த இளைஞர்கள், மாணவர்கள் மட்டும் கிடையாது, சமூக ஆர்வலர்கள் இந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டு தங்களது ஆதரவையும் வெளிப்படுத்தினாங்க. தொடர்ந்து நடைபெற்ற இந்த போராட்டம் மாணவர்களின் ஒற்றுமையையும் உறுதியையும் வெளிப்படுத்தியதா அங்கிருந்தவர்கள் தெரிவிக்கிறாங்க. நாளுக்கு நாள் இந்த போராட்டம் தீவிரமடைந்து மாணவர்களின் பங்கேற்பு அதிகரிச்சிச்சு. இதுக்கு நடுவுல தான் போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர்கள் மெரினா கடற்கரையில் ஒன்று கூட திட்டமிட்டதா கூறப்பட்ட நிலையில மெரினா கடற்கரையில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு அணுகலில் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுச்சு. பொதுமக்கள் தீவிர சோதனைக்கு பிறகே அனுமதிக்கப்பட்டாங்க. இதனால மிகப்பெரிய மக்கள் எழுச்சியாக மாற இருந்த போராட்டத்தை தாவேக அரசு தடுத்து வருவதாக கூறி போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர்கள் கடும் அதிருப்தியையும் வெளிப்படுத்த ஆரம்பிச்சாங்க. இருந்த போதிலும் பாலன் இல்லத்திற்கு வந்த இளைஞர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருந்துச்சு. இந்த நிலையில தான் போராட்டம் உச்சகட்டத்தை எட்டியிருந்த சூழல்ல அமைச்சர் ராஜ்மோகன் பாலன் இல்லத்திற்கு நேரில் வந்து தனது ஆதரவையும் தெரிவிக்கிறார். அப்பதான் அங்கு திரண்டிருந்த இளைஞர்கள் அனைவரும் திடீரென்று ஒரே குரல்ல மெரினா மெரினா அப்படின்னு முழக்கமிட்டதால அங்கு பரபரப்பான ஒரு சூழல் நிலவுச்சு. மெரினா கடற்கரையை மூடியதை கண்டித்து இளைஞர்கள் தொடர்ந்து கோஷங்களை எழுப்பி அமைச்சர் ராஜ்மோகனுக்கு எதிராக கடும் எதிர்ப்பையும் வெளிப்படுத்தினாங்க. இதுக்கு நடுவுல தான் நீட் எதிர்ப்பு போராட்டம் உச்சகட்டத்தில் இருந்த சமயத்தில் அமைச்சர்கள் ஜனநாயகன் திரைப்படத்தை காண சென்றது ஏற்கனவே பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்துச்சு. அந்த அதிருப்தியின் தொடர்ச்சியாகவே அமைச்சர் ராஜ்மோகன் முன்னிலையில் தாவேக அரசுக்கு எதிராக மாணவர்கள் முழக்கமிட்ட சம்பவம் போராட்டக்காரர்களின் கொந்தளிப்பின் வெளிப்பாடாக பார்க்கப்படுகிறது. இது போன்ற நிறைய அரசியல் செய்திகளை தினம்தோறும் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள். ஆறு முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.